மேன்மை நானும் காண்கிறேன். துதியே ஜீவன் என்றே கானம் பாடக் காண்கிறேன். தாவீதின் வாழ்வின் மேன்மை நானும் காண்கிறேன். துதியே ஜீவன் என்றே கானம் பாடக் காண்கிறேன். மீட்பர் அன்பின் மேன்மையதை என்றும் பாடவே, மீட்பர் அன்பின் மேன்மையதை என்றும் பாடவே, தயவென்னாலும் தந்தே என்னை தாங்கும் தந்தையே, நாளும் உம்மை போற்றும் இதயம் தாருமே, எந்நாளும் உம்மை வாழ்த்தும் வெலனும் தாருமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. தியானத்தின் தலைப்பு நம்பிக்கை பெருகும்படிக்கு. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனம் 13. இன்று அநேகர் தேவ நம்பிக்கையில் தளர்ந்தே காணப்படுகிறார்கள். இது என்ன தப்பா? இது தவறு என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? எப்படி இதை நம்புவது என்று சாட்சி கேட்கிறார்களே தவிர சரியான நம்பிக்கையில் ஊன்றி வளர முயற்சிப்பது இல்லை. எல்லாவற்றையும் கண்டு ஆராய்ந்து உறுதிப்படுத்தி கொண்டு நம்புவது உண்மையான நம்பிக்கை கிடையாது. தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்றார் இயேசு. பவுல் ரோமருக்கு எழுதும்போது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு என்று எழுதுகிறார். அன்று இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் செய்த பின்னர் அவருடைய சீஷர்கள் பயத்தோடு அறையிலே முடங்கி கிடக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் ஆண்டவர் வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று தேவதூதரால் அறிவிக்கப்பட்ட பின்பும் எம்மாவூருக்கு சென்ற சீஷர்கள் துக்கத்துடனேயே சென்று கொண்டிருந்தனர். அதனால் அவர்களோடு பேசிக்கொண்டு வந்தது இயேசுதான் என்பதையும் அவர்களால் அடையாளம் காண முடியவில்லை. இப்படிப்பட்ட சீஷருக்குத்தான் ஆண்டவர் தாம் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்ற சீஷர்கள் உண்மையிலேயே பலனடைந்தனர். பதுங்கி இருந்த பேதுரு, பயத்தினால் மறுதலித்த பேதுரு எழுந்து நின்று, இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தான் சிலுவையில் அறைந்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருள செய்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று தைரியமாக பேசுகிறார். அந்த ஒரே நாளில் ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நாம் பலனடைகிறோம். அந்த பலத்தினாலே நம்பிக்கையும் நமக்குள் உருவாகிறது. அந்த நம்பிக்கை நமக்குள் பெருகுகிறது. நாம் நமது பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய பிள்ளைகளாகின்றோம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணி சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறார். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. யோபு 33ஆம் அதிகாரம் வசனம் 4. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, உம்மிடத்தில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையில் குன்றி போகாத படிக்கும் உமது சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பும்படியாக ஆவியானவரில் என்னை பலப்படுத்தும். ஆமென்.